ஆம், இப்போது என் சாலைகள் எங்கும் பூக்கள் பூக்கின்றன. ஒவ்வொரு பூக்களும் உன்னையே நினைவூட்டுகின்றன. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மிஸ்டர் எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மனதின் மருந்து. பார்க்குறது முன்னாடி புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன்ல போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழ்க்கை அப்படி ஒன்றும் சிறப்பாகவோ மகிழ்ச்சியாகவோ இருந்ததில்லை. உன்னை சந்திக்கும் வரையில் கசக்கியிருந்த காகிதம் வீதியில் கிடைப்பதைப் போலவே இருந்தேன். உன் புன்னகை தந்த பூரிப்பில்தான் ரெக்கைகள் இன்றி உயரப் பறக்கும் வண்ணத்து பூச்சியாகிறேன். ஆம், இப்போது என் சாலைகள் எங்கும் பூக்கள் பூக்கின்றன. ஒவ்வொரு பூக்களும் உன்னையே நினைவூட்டுகின்றன. இப்போதெல்லாம் என் மனம் என் விருப்பத்தை நிராகரித்து கொண்டே இருக்கிறது, உன் விருப்பத்தை விரும்புகிறபடியால். பெரும் காற்றில் செடியை விட்டு பூக்கள் பறிக்கப்பட்டு போவதைப் போல என் மனதையும் நீ பறித்து கொண்டு போனாய். அன்றிலிருந்து என் மனம் என்னையே மறந்துவிட்டது, உன்னை பற்றிய சிந்தனையில் மூழ்கிவிட்டது. ஆனாலும் இதுதான் என் வாழ்க்கையின் வழிகளிலிருந்து என்னை மீட்டெடுத்தது. ஆம், அது நீதான் என் வழி நிவாரணி. என்னை விட்டு மெல்ல மெல்ல பிரிந்து கொண்டிருந்த உயிர் சட்டென பிழைத்து கொண்டது உன் வருகையால். இது உனக்கு புரியாமலும் போகலாம். ஆம், எனக்கு காதலை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். உன் காதலை பெற வேண்டி என் இயல்பை மறைத்து உன்னிடம் பொய்களால் என்னை மறைத்து உன்னிடம் என்னை வெளிக்காட்டி கொள்ள எனக்கு விருப்பமில்லை. எனக்கு தெரிந்த காதல் என்பது இருவரும் இயல்பாகவே நேசிக்க வேண்டும். என் காதல் அத்தனை ரகசியமானது. உனக்குள் அது ஆழமாய் சென்று விட்டது, மீண்டும் மீள விருப்பமில்லாமல். நீ என் மனதை முழுதாய் சுதந்திரித்து கொண்டாய். இனி வேறு காதல் எனக்கு எதற்கு? பொய்களால் இந்த காதல் நிரம்பியிருந்தால் என் காதல் பிழையாகி விடுமே. ஆம், இந்த காதல் என்னை சபித்து விட்டது. உன்னை மட்டுமே நினைக்க வைத்து உலகை மறக்க செய்து விட்டது. அன்பையும் பாதுகாப்பையும் என் மனதிடம் உன் மனது அறிந்து கொண்டால் என் நிழலை உன் நிழல் நெருங்கட்டும். அதுவரை என் காதல் தனியே தொடரட்டும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை மறந்துடாதீங்க.